கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்க நம்ம சங்கீதம் 88வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 88 முதல் 4 வசனம். ஜெபத்தோட செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். காரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதினாயிரங்களில் சிறந்தோர், பாதினாயிரங்களில் சிறந்தோர், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாம ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாம ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதினாயிரங்களில் சிறந்தோர். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதினாயிரங்களில் சிறந்தோர். யானும் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் இன்ப சத்தம். யான் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதினாயிரங்களில் சிறந்தோர். யார் நேசர் என்னுடையவரே, அவர் மாவினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மாவினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லோலி புஷ்பமாமே, பாதினாயிரங்களில் சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நமக்கு இன்னைக்கு சங்கீதம் 88வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என் ரட்சிப்பின் தேவனாய் கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்ப இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு ஜெபம். முதல் வசனம் சொல்லுது, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? விண்ணப்பம் பண்ணுங்க. ஜெபம். 2வது வசனம் என் விண்ணப்பம் பாருங்க. விண்ணப்பம்னா என்னது? ஜெபம். ஜெபம். என் சமூகத்தில் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதல் என்னது? ஜெபம். ஜெபம். உமது செவியில் சாய்த்தலும் என் ஆத்மா சுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. இது காரணத்தை சொல்றேன், ஏன் ஜெபிக்கிறதுக்கு ரீசன். என் ஜீவன் பாதாளத்தில் சாய்வாய் வந்திருக்கிறது. நான் குளியில் இறங்குகளோடு எண்ணப்பட்டு பலட்ச மனுஷனை போல. 3-4 வசனத்துக்கு ரீசன், காரணம். சரி, ஜெபத்துல அநேக டைப் ஆஃப் ஜெபங்கள். நான் ஒரு மெசேஜ் ஆரம்பிக்க மாதிரி நான் எப்படி ஆரம்பிப்பேன்?
துதி பாடலை துதித்து கொண்டாடும். எப்படி ஏன் துதிக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் துதியின் மத்தியில வாசம் பண்ணிக்கிறார். நான் ஃபுல்லாக என்னுடைய வேலையை பார்த்துட்டு ப்ரெஷர் இருக்குது, அதெல்லாம் வந்து உட்காரும்போது எனக்கு என்ன தேவை? தேவ பிரசன்னம். இந்த தேவ பிரசன்னம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி மக்களவா ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட், லீலாமா பிரைஸ்லாட், நாகரத்ன மால் பிரைஸ்லாட் சொல்ல விட்டு சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ இன்னைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு என்னது? ஜெபம். ஜெபத்தில் பல வகையான டைப். என்னுடைய ஒரு இது ஆரம்பிப்போட ஒரு துதித்து, அந்த துதிக்கும் போது என் ஆத்மா ஆண்டவரோட கூட அந்த பிரசன்னத்தினால நான் அந்த செய்தி ஆரம்பிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ பல டைப் ஆஃப் ஜெபங்கள். ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்னன்னா நோக்கத்துக்கு ஜெபம், ஒரு ரீசனோட ஜெபிக்கிறார். லூக்கா 6வது அதிகாரம் 12வது லூக்கா 6:12 ஃபர்ஸ்ட் ஜெபத்துடைய முதல் டைப்பை பார்ப்போம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறி ஆவோடு தேவனுக்கு ஜெபம் பண்ணி ஆல் நைட் பிரேயர். எதுக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஷர்களை தெரிந்து கொள்றதுக்காக. என்னது? ஏன்னா இந்த 13 வருஷம் அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு, அந்த அப்போஸ்தலர்ன்ற பேருன்றதற்கு இது யாருடைய பெர்மிஷன் வேண்டியது இருக்குது? அப்பா பிதா. அதனால ஆல் நைட் ஜெபம் பண்ணி அதில் கடைசியில் 16 வசனம் பாருங்க. துரோகியான பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையுமே அது முடிக்கும் போது அப்படிதான் துரோகியாக்கி. சரி, ஏன் அவனை கட் பண்ணிருக்கலாமா இல்லையா? ஏன் கட் பண்ணல? அவரை ஜெபம் பண்ணி தானே இருக்காரு, அன்னைக்கு கட் பண்ணிருக்கலாம். ஏன் கட்? அதான் வசனம் நிறைவேறும். வசனம் நிறைவேறதுக்காக என்ன செய்ய அவனை கட் பண்ணல. தெரியும், திருடன்னு தெரிஞ்சல என்ன செஞ்சிருக்காரு, அவனை கலெக்ட் பண்ணிட்டாரு. சரி, இது நம்பர் 1. 2வது ஒரு ஜெபத்தை பார்க்குறோம். நான் உங்களுக்கு காட்டுவேன், அது என்னன்னு நீங்க தான் சொல்லுங்க. மத்தேயு 17:21. மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஒரு பிசாச துரத்த என்ன தேவையா இருக்குது? ஜெபம் தேவை. ஏன் ஜெபம் தேவையா சொல்றேன். இப்ப பிசாசுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு குரூப். அதுக்கு பின்னாடி ஒரு குரூப் எல்லாம் ஒண்ணுக்கு பின்னாடி கண்ட்ரோல் ஆகும். அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை உடைக்கிறதுக்கு பிரேயர். பிரதர் சாம் ஜெபத்ரே அவருடைய காசத்தை சொல்றார். ஒரு தடவை அவரு சவுத் ஆப்பிரிக்கா அந்த பில்லிச்சுனியம்லாம் இருப்பாங்களே, அந்த இடத்துக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பாஸ்டர் அவசரம் சொன்னா கேட்கிறாரு. பயங்கரம், நீங்கெல்லாம் என்னென்னமா பண்ணாங்க கேட்டிருக்காரு. யா பாஸ்டர் ஜெபத்ரே, உங்களுக்கு பவர் இருக்கா? நீங்க அந்நிய பாஷையில பேசுவீங்களா அப்படின்னு கேட்டார். எதனால கேட்குறீங்க? இந்த ஊர்லயே பெரிய மந்திரவாதி 4 பேர் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. உங்க கையும் காலையும் கெட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க. சொன்னாரா, நைட்டு ஃபுல்லாக அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டு வந்திருக்கேன், நடக்கிறத மட்டும் பாருங்க. என்னது? ஆமாம், கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அக்குன்னு இறங்குவேன். யார் மேலே? 4 பேரை ஓடியே போயிட்டாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் வேண்டியது. இப்போ எங்கள் இதில் ஒரு சர்ஜரி நடக்குது. அதுக்கு இந்த பிள்ளைய எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்ன சர்ஜரி, அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் அது நினைச்சுவாங்க. அதுபோல் இங்கே நம்ம பார்க்குற இந்த ஜெபம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி 20 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17:20. அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் போறதற்கு ஜெபம். சரியா? இப்ப 2 காரியம் காட்டுங்க. 1 நோக்கம், சீஷர்களை தெரிந்து கொள்றதுக்காண்டி ஆண்டவர் செய்யாரு ஜெபிக்கிறார். 2வது பிசாசை திறக்கிறதுக்காக வச்சு. இப்ப ஒரு கெட்ட ஜெபத்தை காட்டு. என்னது இருக்கு? பைபிள் இருக்குல்ல. மத்தேயு 23:14. மத்தேயு 23:14. மாயக்காரராகிய 23:14. மாயக்காரராகிய பேதபாரகரே, பரிசேலரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம். இது யாருக்காக? பக்கம் 35 35.
23:14. பார்வைக்காக நீண்ட ஜெபம். யார் பார்க்கறதுக்காண்டி ஜெபம் பண்றாங்க? ஆண்டவர் காண்டி கிடையாது. நம்முடைய ஆண்டவராகி ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்ண சொன்னார்னா, உன் கதவை மூடிட்டு ஜெபம் பண்ணு, அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதா என்ன செய்வாரு? அதை பார்த்து பதில் சொல்லுவாரு. ஆனா 15 வசனம் வாசிக்கிறேன். மாயக்காரராகிய உங்களுக்கு ஐயோ. ஐயோன்னா என்ன அர்த்தம்? சாபம். ஏன்னா நீ மாய்மாலமான ஜெபம் பண்ற, உள் நோக்கத்தை கட்டுறது பாருங்க. பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி வீடுகளை பட்சித்து போனீங்க. இதை உள்ள இருக்கிறது எல்லாம் என்னன்னா என்ன, அந்த விதை வீட்டு எப்படி அந்த வீட்டை பறிக்கிறது. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, பிச்சில் தான் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி எதுக்கு மூனையெல்லாம் போட்டு ஏதோ இவன் ஜெபம் பண்ணியாச்சா நமக்கு உடனே எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். நிறைய மாய்மால ஜெபக்காரர்கள். என்னுடைய சம்மதி அவங்க குடும்பத்தில் ஒரு 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 ஒருத்தர் அந்த கையில் வச்சிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சம்மதிட்ட அவர் ஏற்கனவே நெஞ்சுவலி ஹார்ட் பேஷண்ட். நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி ஓடுங்க, உள்ள என்ன செய்ய ஓடுங்க. அவர் இலைக்கு இருக்காரு. நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஓடுங்க இறந்து புரியுது. அதனால் இதெல்லாமே உள்ள வந்து வஞ்சனை. கரெக்ட். சரி, அடுத்து பார்ப்போம். ஒரு ரொட்டீன் ஜபம்னு. ரொட்டீன் ஜபம்னு என்னதுமா? ரெகுலராக செய்யறது. 365 நாள் இது செய்யணும். லூக்கா 1வது அதிகாரம் 8வது. லூக்கா 1:8. அப்படி அவன் தன் ஆசாய வகுப்பின் முறை தேவசனையிலே ஆசாயங்களை செய்த காலத்தில் ஆசாரிய ஊழியர் முறைமையின்படி. முறைமை என்னது? ரொட்டீன். இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:00 6 மணிக்கு மக பொண்ணை கூடுவா. அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் பேசிட்டு பார்த்துருவேன். இது இந்த பகண்ட பேசிட்டு நேரம் வேணும். இது ரொட்டீன். நான் ஊரில் தான் என்ன செய்வேன்? ஊர்லேருந்து அங்கே வந்துடுவேன். ஊரில் இல்லைன்னா அங்கேருந்து மெசேஜ். இது ரொட்டீன். இது ஒரு ரொட்டீன் ஜபம். சரி, அடுத்து ஒரு ஜபத்தை பார்க்குறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14 1:14. அப்போஸ்தலர் அங்கே எல்லோரும் பிரிவினோடும் இயேசுவின் தாயாகிய மரியாதையும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு. இதான் ஒருமனப்பட்டு ஜெபம் வேண்டுதல். எதற்காக சொல்லுங்க பார்ப்போம்? ஜெபம் பரிசுத்த ஆவியானவருக்காண்டி, ஆவியானவர் வரணுங்கிறதுக்காண்டி இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க? எருசலேமில் காத்துக்கிட்டு இருக்காங்க. நோக்கம் ஆனா ஒன்னஸ் நல்லதுமா? எல்லாருடைய இருதயமும் ஒரே மாதிரி இருக்கும் பிரேயர்ல. அதில் வந்து முன்ன பின்னாங்கிறது ஏறி இறங்கக்கூடாது. சரியா? ஒன்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஒன்னஸ் ஜெபத்திற்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 10-15 வருஷம் இருக்கும். சரியா? என்னுடைய மகா கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் சம்மந்திக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஏற்கனவே பண்ணி வச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவருக்கு 2வது ஆப்ரேஷன் பண்ணால் அவருக்கு ஆசை. யாருக்கு ஆசை? சம்மந்தி காசு. இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், இன்னும் எனக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அந்த எனக்கு பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ எனக்கு தெரியாது இவர் தான் எனக்கு பண்ண போகிறேன், பாஷை தான் செய்ய போகிறேன் எனக்கு தெரியாது. நான் அங்கே போய் உட்காந்துருக்கேன். வந்தவுடனே என்னை கேட்டுக்க நீங்கள் யாருன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இவருடைய சம்மந்தி நான், என் மகனுக்கு சரி ரைட், நான் டாக்டர் தெரிஞ்சு. அவர் கேட்குறாரு, உங்கள் பிரச்சனை என்னன்னு என் சம்மந்திட்ட கேட்குறாரு. அவர் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் லேசாக மூச்சு லேசாக அப்படிங்குது. ஆனால் டெய்லி 6 மணி நேரம் வாக்கிங் 6 ஹவர்ஸ் ரவுண்டு போவார் வாக். அதே டாக்டர். ஆனால் அன்னைக்கு தெரியாது, அவர் தான் எனக்கு ஆப்ரேட் பண்ணுவார். 6 ரவுண்ட்ஸ் நான் அடிப்பேன். நான் சம்மந்தியாக வந்திருக்கேன், ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கேன் என் சம்மந்தி கூட. அவருக்கு தெரியாது ஏன் நெஞ்சில் ஒரு நாள் கத்தி வைப்பாருன்னு சொல்லி. அப்போ என் சம்மந்தி சொல்கிறாரு, சார் எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. இது பெரிய பணக்கார், அவர் இப்படி கையை அப்படி பண்ணிடுறாரு இப்படிங்கிறாரு. டாக்டர் பாஷுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, 3rd சர்ஜரினா கூட அதுவரே பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணி ஃபெயிலியர், செகண்ட் பண்ணி ஃபெயிலியர், 3வது ஒரு பண்ணுவார். ஆனால் காலையில் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நானும் எங்கள் சம்மந்தி அம்மா ஒரே ஒரு குறிப்பு வச்சு தான் ஜெபம். ஆண்டவரே, இந்த சம்மந்தி மேலே டாக்டர் பாஷி கை வைக்கக்கூடாது, சர்ஜரி பண்ணுறதுக்கு வேண்டாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் பெரிய மாப்பிளையே வந்திருக்காரு.
அவருக்கு தெரியும் இவர் எவ்வளோ பணக்காரர், எல்லாம் ரெக்கமெண்டேஷனோட தான் வந்திருக்காங்க. அவர் இப்படியே கையை பண்ணிக்கிறாரு எப்படிங்கிறாரு. ஏன்னா அவரால் சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு செகண்டு தான் ஆகும். ஆனால் என்கிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு அவர் ஒரு சர்ஜரி பண்ண போகிற லிஸ்ட்டில் யாருன்னா 3வது சர்ஜரி அவர் இருக்காங்க. அந்த ஒரு வயசானவர் முதல் 2 சர்ஜரி ஃபெயிலியர். கம்ப்ளைண்ட் என்னன்னு அவர் சொல்கிறார், நெஞ்சு வலி எப்பயுமே இருக்கும், பாத்ரூம் போது முக்குனா அவ்வளோதான் படப்படன்னு வேறு. நைட்டில் 2 மணிக்கு உட்காந்துட்டு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லணும். சொல்கிறாரு, உங்கள் சம்மந்திக்கு எதுவுமே இல்லை, 6 ரவுண்டு க்ளீனாக அடிக்கிறாரு. 6 ரவுண்டு அவருக்கு என்ன இல்லை, நெஞ்சு வலி இல்லை. அப்படி வலி வந்தால் சொல்லி நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ வெளியில் வரும்போது எங்கள் பெரிய மாப்பிள்ளை கேட்குறாரா, அவர் மட்டும் சரின்னு சொன்னான்னா அவருக்கு சால்ட்ட பணம் வந்திருக்காதா? ஏன் சரி சொல்லலை? ஒன்னஸ். அதுதான் ஒன்னஸ். அதே ஒன்னஸ் தான் இங்கே இருக்கு. சரி, இதே ஜெபத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1 வசனம். இது பயத்தினால் வருகிற ஜெபம். அப்போஸ்தலர் இது வந்து ரொட்டீன் ஜெபம். ஆனால் அந்த ரொட்டீன் ஜெபம் என்ன ஆச்சுன்னா ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுத்துருச்சு. இவங்களுக்கு தெரியாது, இந்த ரொட்டீன் ஜெபத்தில் நாங்கள் போயிருக்கோம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம் பக்கம் 1038. 1038 தானியேல் 6:10. லாஸ்ட் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கலாம். அப்ப டெய்லி பண்ற ஜெபம் 3 வேளையும் ஜெபம். சரி, இப்ப நம்ம பேக்ரவுண்ட் காமிச்சு ஜெபத்தை பொறுத்து 88வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். என் ரட்சிப்பின் தேவனாய் இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம், ஃபியர். இப்ப யாருக்கு அதுக்கு பயம் இருக்கா? யாருக்கும் பயம் இருக்கு? உனக்கு பயம் இருக்கா? நம்ம பாட்டு வந்திருக்கோம், அவன் பேரே இருக்கான், பாட்டி இருக்கிறவரும் அவனுக்கு பயம் இருக்கு. தனியாக விட்டானே இருக்க மாட்டான். வந்து தனியாக இருப்பானா? ஆமாம். ஆனால் இங்கே பாருங்க, இது ஒரு பயம்ங்கிற ஒரு பேக்ரவுண்ட். ஏன்னா என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே. இப்போ ஆண்டவனுக்கு பார்க்கும்போது ரட்சிப்பின் தேவன் இவர் எதிலிருந்து விடுதலை கொடுக்கணும்? பயத்தில். இந்த வசனம் உங்களுக்கு புரிவதற்கு மத்தேயு 14வது அதிகாரம் 30வது வசனம். பேதுரு தண்ணி மேல நடக்கிறார். நடந்தாரா? நடந்தார். காற்று பலமா இருக்கு, பயந்து. சரி, இருங்க, நான் சொல்றேன். காற்று பயமா இருக்கு. உங்களுக்கு எனக்கும் காற்று பயமா இருந்தா பயம் இருக்கு. ஆனா இந்த பேதுரு பிறந்ததுல எந்த கடந்தது அங்க காத்து அடிச்சிருக்காதா? காத்து. ஆனா அன்னைக்கு அது காரணம் கிடையாது. காற்று பலமா இருந்தது காரணம் கிடையாது. வாசிங்க. அமிழ்ந்து போய். இவ்வளவு நாளும் போட்ல போன பேதுரு இப்ப எதுல போறாரு? தண்ணீர போறாரு. நடந்தாரா? நடந்தாரு. ஆனா ஏன் பயம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் வந்துச்சு. உள்ள முங்குறாரு. தண்ணியில முங்குறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இவ்வளவு நாளும் போட்ல இருந்து ஒரு எங்க போயிட்டாரு? அதனால ஒரு ஜெபம் பண்ணுகிறார். வாசிங்க. என்னை ரட்சி. காரணம் 30 பயம். இதே பேட்டர்ன் தான் இங்கே இருக்கு. சரியா? இந்த பேட்டர்னை ஒரு பயம் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 27வது அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 27. இதுதான் நமக்கு தேவை. இந்த வெளிப்பாடு தேவை. கர்த்தர் என் வெளிச்சமும் எமன் ரட்சிப்பும் ஆனவர். ரட்சித்தவரைத்தான் ரட்சிப்புமானவர் சொல்ல முடியும். நீ ஒரு பிரச்சனையில் இருக்கு, ஆண்டோட ஜெபம் பண்ற, சரியா போச்சு. நீ ரட்சியும்னு இது கேட்பையா இல்லை என் ரட்சகர்னு சொல்லுவியா? சொல்லுவார். ஏன்? அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதனாலதான் இங்க பாக்குறோம், என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படும். இப்ப பயம் போயிடுச்சா இருக்கா? போயிடுச்சு. அடுத்து கர்த்தர் என் ஜீவனில் பலனன். ஏமா எல்லாருக்கும் எது மேலதான் பயம் இருக்குன்னு? ஜீவன் மேலதான் இருக்கும். எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடக்கும்போது அந்த அனஸ்தட்டிஸ்ட் மேக்கம் அவர் முந்தின நாளே வந்து எல்லாம் பேசிட்டார். ஏன்னா நமக்கு புதுசாக இருக்கிறார். அப்போ எல்லாம் சொன்னார், எப்படி செய்வோம் என்னென்னலாம் சொல்லிட்டார். அடுத்து வர்றாரு. நான் சொல்கிறாரு, என்கிட்ட நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவேன், நீங்கள் மயங்கிடுவீங்க, அப்புறம் எல்லாமே அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். நானும் நினச்சேன், அப்போ இந்த லைட் இருக்கு, நான் எத்தனை பேருக்கு சர்ஜரி பண்ணியிருப்பேன். ஆனால் ஏறி படுத்தது கிடையாது. எதில்? டேபிள். புரியுதா? நினச்சேன் இது சின்ன ஆப்ரேஷனாக வந்துடலாம், லோக்கல் போட்டு பண்ணுறதுலாம் பிரச்சனை கிடையாது. நான் நினச்சேன், மண்டா உயிர் போயிடுச்சா, ஆண்டோடைய முகத்தை பார்க்கலாம் நிச்சயத்தோடு பட்டேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஊழியம் செய்யறேன், எனக்கு உறுதியாக தெரியும் நம்ம பரலம் போயிடலாம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு நர்ஸ் நிற்கிறான்.
நானும் ஏதோ ஆண்டவரை பார்க்கலான்னு ஒரு பொம்பளை நிற்கிறேன், என்னோட இப்போ நிற்கிறான், போகலான்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். புரியுதா? இது நான் ரட்சிக்கப்படலைன்னா எப்படி இருக்கும்? பயம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் நம்ம பார்க்குற ஒரு பேட்டர்ன். நீரே சரி 27:9 உமது முகத்தை எனக்கு மறையாது. அப்ப அந்த ரட்சிப்பின் தேவன் என்ன செய்யக்கூடாது? முகத்தை மறைக்கக்கூடாது. கோபத்தோட விலைக்கு போகக்கூடாது. நீரே என் சகாயம். சகாயம் யாருங்க? ஹெல்பர். அதான் சகாயம். சரி, இன்னொரு பார்க்க போறோம். சங்கீதம் 65:5. சங்கீதம். பூமியின் கடையாளர்களிலும் தூரமான சமுத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் தேவன். நம்பும் நம்பிக்கை என்னதுமா? இல்லை, எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை வராது. எல்லாருக்கும் என்ன வராது? இப்போ நான் எத்தனையோ பாதைகள் வழியாக நான் செஞ்சிருக்கேன், போயிருக்கேன். பல பாதைகள். இன்னைக்கு சேல்ஸ் இன்னைக்கு சேல்ஸ் நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்களே, பார்த்தா கொண்டு அந்த மாவு காலி, கொண்டு அந்த சிக்கன் காலி எல்லாம். அதாவது நாங்கள் வீட்டில் 5 கிலோ சொன்னேன், பார்த்தேன் காண கூட 2 கிலோ போடுறேன். மரியா ஏற்கனவே எத்தனை கொடுத்தேன்? 2 கிலோ பண்ணாங்க. மாவு எல்லாமே கடைசியில் போய் தோசை மாவு கொடுத்து அதையும் ஊற்றி எல்லாமே காலி. புரியுதா? லாஸ்ட்டு ஊற்றுறேன், டாக்டர் எனக்கு இது வேணும், சரி சாப்பிடுவோம். இது பாருங்க, நல்லா அவருக்காக செய்யும்போது அவர் பார்த்துக்குவார். நான் கவலைப்பட்டேன்னா கண்டுக்கிட்டே இல்லை. இதுதான் நமக்கு ஒரு அனுபவம். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரியா? சரி, 2வது வசனத்தை வருவோம். சங்கீதம் 88 முதல் பார்த்தாச்சு. 2வது வசனம். விண்ணப்பம் வருவதாக. சரி, இதுக்கு சமூகத்துக்கு வருவதாகங்கிறத நாம தான் உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு அப்புறம் போறோம். ஸ்டான்லி அவர் என்ன சொல்வார்னா, இந்த யூத் இருக்காங்க, ஒரு 10,000 பேர் பசங்க பொண்ணுங்க, ஒரு சப்தகிரின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில் ஹில்ஸில் வச்சு தான் ப்ரேயர் நடத்துவார். பெரிய ஒரு ஹால் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த ஹால் எல்லாரும் அட் அ டைம் இருக்க முடியாது. அதனால் மீட்டிங் போட்டான்னா கரெக்டாக முந்தின நாள் அடித்து ஊற்றுதான் மலை. என்ன செய்யணும் தெரியல. ஆனால் எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மழை நிற்கிது. எல்லாம் பசங்க பொண்ணுங்களாம் வந்தாங்க, எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியில் அவங்க ஊருக்கு கீழே இறங்குறாங்க. அப்போ வர மழையில் போனதுக்கப்புறம் மழை ஆரம்பிக்குது. அப்போ இவர் ஆர்கனைசர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு யாரெல்லாம் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. எல்லாரும் கைத்துப்பினாங்க. ஆர்கனைசர் அவர் சொல்கிறாரு, இப்போ தான் உங்களுக்கு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. என்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா, இப்போ உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. ஆனால் ஒழுங்காக இல்லைன்னா அடுத்த உங்கள் ஜெபம் என்ன இருக்குன்னா, அவர் ஜோக்கா சொல்கிறார், இந்த ஜெபம் எப்படி பரலோகம் போகணும்னா, தேவ தூதர்கள் என்ன செய்வாங்களா, அவங்க அந்த விங்ஸில் ப்ரேயர் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. நேராக பறந்து வந்து எங்கே போவாங்க? பரலோகம். உடனே ஆண்டவர் சொல்லுவாரா, இந்த மலையை நிப்பட்டக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அப்படி ஒரு தேவத்தோட சார் அதான் சொல்கிறாரு. ஸோ இந்த குறிப்பை மேலே கொண்டு போகிறாங்க. ஆனால் நீ மோசமாக இருந்தால் அந்த குறிப்பை ரிப்போர்ட் வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒழுங்காக அன்னைக்கு நாங்கள் நிப்பாட்டினவனுக்கு இவன் என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கேன், இது நான் கொண்டு போனோம். அவங்களுக்கு ஒரு ஜோக்கா சொன்னார். ஆனால் ரொம்ப பாயிண்ட் உள்ள காரியம் அது. சரி, இதுதான் பேட்டர்ன். என் விண்ணப்பம் உமது சமூகத்துக்கு வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னா, கூப்பிடுதல்களுக்கு இங்கிலீஷுக்குள்ள கிரை, அழுகிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16. ஆதியாகமம் 1:14. பிள்ளை சாய்வதை நான் பார்க்க மாட்டேன். ஆகார் சொல்றாங்க, எதிராக அழுதால். என்ன செய்யறா? சத்தமிட்டு அழுதால். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். யார் சத்தத்தை கேட்கிறாரு? அழுதது யாரு? அம்மா. ஆனா யாரு? தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாது, பிள்ளையிடத்திலிருந்து தேவன் சத்தத்தை கேட்டார். எஸ், புரியுதா உங்களுக்கு? இதுதான் கிரை. ரொட்டீன் ஜெபம் வேற. சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது அழுது ஜாபீங்க. நிறைய நேரம் மறந்துடும் ஜோம் பண்ணுமா இல்லையான்னு. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக சாப்பாட்டில் இருக்கும். அங்கெல்லாம் அழுகையில் வராது. ஆனால் அழுகிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். சரி, இதை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 79வது அதிகாரம் 11. 79:11. கட்டுண்டவனுடைய பெருமூச்சு. கட்டுண்டவன் நல்லதுமா?
என்னால இதை மேனேஜ் பண்ண முடியும். என்னால் எதுவுமே செய்ய முடியாது. கட்டுண்டவர்கள் அப்புறம் பெருமூச்சு வரட்டும். இதாம்மா ஆண்டோடைய பவர் எப்போ காட்டுவார்னா, நம்ம அந்த ரொட்டீனா இப்போ நான் முடிச்சாச்சா மேலே போவேன், 2 பேஷண்ட் அதை பார்ப்பேன், வண்டி எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போயிடும். இப்போ இந்த ரொட்டீன் தான். போகும்போது ஆண்டவர் பாதுகாக்கணும், போகும்போது கொஞ்சம் ரிஸ்கில் தான் இருக்கும். இதெல்லாம் போய் பழகிட்டீங்க, அப்படி தான் வண்டி ஓட்டி பழகிட்டில்ல. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. எந்த பையன் நம்மளை அடிப்பான்னு தெரியாது. இப்படி வராங்க அப்படி வராங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் உறுதியான மனுஷனும் போயிச்சாரு. இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிரேயர். அடுத்த 3வது ஸ்லோகம். என் ஆத்மா துக்கத்தை பார்த்தீங்களா, இதுதான் கீ. 3வது இந்த ஆத்மா வசனம் என்ன சொன்னா, உன் ஆத்மா வாழ்வது போல நீ வாழ்ந்து சுகமாயிருக்க. அதுதான் ஆண்டோடைய ஒரு பிளான். ஆனா இது என்ன செய்யுது வாசிங்க. என் ஜீவன் பாதாளத்தில் சுயமாய் வந்திருக்கிறது, நான் குழியில் இறங்குவதில் என்ன பஞ்சம். இதுலயே 14வது வசனத்தை சேர்த்து வாசிங்க பார்ப்போம். 14 கர்த்தாவே ஏன் என் ஆத்மாவை தள்ளி விடுகிறீர், ஏன் உன் முகத்தை எனக்கு மறைக்கிறீர். அவ இது ஒரு நிலைமையில நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன். இது யாருடைய பேட்டர்ன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னா நீங்க மறந்துட்டீங்க. இது யோனா சொன்னேன்னா முதல் இன்ட்ரோடக்ஷன். யோனா எப்படி பாதையில போனாரோ அதே பாதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் போனார். ஏன் கம்பேரிசன் உங்களுக்கு சொன்னேன்னா, இயேசு தந்தை மரணத்தை யோனாவுடைய மரணத்தோட நான் சொல்றேன், கம்பேர் பண்ணுறேன். அப்ப யோனா பாதையில அவருடைய பேட்டர்னை தான் இங்க நம்ம பார்க்கணும். சரி, இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன பாதையை நான் உங்களுக்கு சொன்னேன்னா சங்கீதம் 22வது அதிகாரம் 1 வசனம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டாய், எனக்கு உதவி செய்யாமலும். இந்த வார்த்தை எப்ப வருது? சிலுவையில. பாத்தீங்களா, ஆண்டவர் சென்ற பாதை இது. இந்த பாதை தான் அவர் கதறி அழுகிறாரு. ஏன்? உலகத்தில் எல்லா பாவமும் யார் மேல வந்துட்டு. அப்ப அந்த கதறினுடைய பேட்டர்ன் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு 21வது வசனத்தை வாசம். என்னை சிங்கத்தின் வாயில் தட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தது. உம்முடைய நாமத்தை 20 என் ஆத்துமாவை பட்டேற்று. ஆத்துமாங்கிறது எப்ப இது கஷ்டப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரொட்டீனா நம்ம வர்றோம் போறோம் சாப்பிட்றோம், அது ரொட்டீன் லைஃப். ஆனா இந்த நேரத்துல நமக்கு ஒரு மரணம் கிட்ட வந்துருச்சு, அப்பதான் அந்த பிரச்சனை வரும். ஆத்துமா பட்டேற்று எனக்கு அருமையானது நாய்கள். இந்த நாய்கள்லாம் யார் சொல்லுங்க பார்ப்போம்? புறஜாதியார். நீங்க பாக்குற டிஓஜி டாக் கிடையாது, என்ன கிடையாது, புறஜாதியார். அதான் நாய். புரியுது? ஏன்னா யூதர்கள் புறஜாதியார் எப்படி பார்ப்பாங்க? நாய்கள் தான் சொல்லுவாங்க. சரியா? அடுத்த வாசிக்கு பார்ப்போம். சிங்கங்கிறது என்னது? நீங்க பாக்குற சிங்கம் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 12வது வசனம், அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்குது, பாசான் தேசத்து பால் தயிர்கள் இதெல்லாம் செய்கிற சிங்கம் போல் தங்கள் வாயை திறக்கிறார். இதெல்லாம் யாரு? ரோம போர் சேவர்கள். கையில தடியை வச்சிருக்காங்க, அவர் தலையில் மூழ்முடியை வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி கிண்டல் அடிக்கிறாங்க. யூதருடைய ராஜாவே வாழ்கிற உண்மையை வாழ்த்து சொல்றாங்களா? கிடையாது, கேள்வி பண்றாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவும் முடிச்சுக்கிட்டு 22வது வசனம், நாமத்தை இப்ப ஆண்டவர் ஒண்ணு எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரை நம்ம துதிக்கணும். செல்ற பாதை எல்லாத்துக்கும் வித்தியாசம். நீங்க போற பாதைங்க நான் போற பாதை ஒன்னா வேறையா? உங்களுக்கு மனைவி இருக்கா? இல்ல. அது என்ன செய்யணும் எனக்கு அது. ஆனா நீங்க ஜாலியா கேட்க ஆள் கிடையாது. இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தேன்னா உடனே சரசுக்கு போன் எடுப்பேன். ஏன் வேட்டி யாரு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? புரியுதா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்ப எல்லாருக்கும் இப்ப அதுக்கு நான் என் வாழ்க்கை கஷ்டம் கிடையாது, எனக்கு ஏகப்பட்ட பிளஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆனா பாதை வேற, ஆண்டவர் போற பாதை வேற. ஆனா ஃபைனல் உம்முடைய நாமத்தை என் சகோதரர் கருத்து. சரி, அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். சங்கீதம் 53:10. இதுதான் ஃபைனல் நோக்கம். 10 53:10. கர்த்தரோ 53:10 சங்கீதம் ஏசாயா சங்கீதம் ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நோருக்கு சித்தமாகி அவரை பாடுபட்டுனார். அவருடைய ஆத்துமா, பார்த்தீங்களா, எல்லாமே ஆத்துமால வர்ற பிரச்சனைங்க.
தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய சந்ததியை கண்டு, நாமெல்லாம் யாருமா சந்ததி ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்ம எத்தனாவது சந்ததினா ஆண்டவர் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது, புரியுதா? ஆனா அத்தனை சந்ததி ஆண்டவர் என்ன செய்றாங்க, துதிக்கிறாங்க. சரி, 4வது குறிப்பை பார்த்து இந்த செய்தி முடிக்க போயிடும். வாசிங்க 4வது வசனத்தை வாசிங்க. 88:4. குழியில் இறங்குறதோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலாமே. சரி, பலன் அற்ற மனுஷன். அப்ப குழியில் இறங்குறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 28:1. சங்கீதம் 28வது அதிகாரம் முதல் வசனம் தான் குழியில இறங்குறத நம்ம பார்க்கணும். என் கண்மலை ஆகிய கர்த்தாவே கூப்பிடுகிறேன். சரி, இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு யோனாவை மனசுல கொண்டாடு. இங்க உங்களை அந்த யோனா பொசிஷன் வச்சு பாருங்க. எங்க வச்சு பார்க்கணும்? உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா சும்மா சயின்ஸ் நீந்தி, ஆனா கடலுக்குள்ள போயிருந்தா சொல்லி அது வேற இது வேற. உங்களை உள்ள தூக்கி நீங்க கீழே இறங்கிட்டீங்க, உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? உள்ள விட்டாச்சுன்னா போயிடும். அதை தான் நான் பார்க்குறேன். அதை அப்போ உங்களை என் கண்மலையாகி கர்த்தாரை உண்மைக்கு கூப்பிடுகிறேன். நீங்க எனக்கு கேளுங்க, பேசுங்க, என்னை குளிர்ந்து வெளியே எடுங்க. 2வது நான் உண்மை நோக்கி சத்தமிட்டு, இதெல்லாமேமா இந்த ரொட்டீன் ஜெபம் கிடையாது, ஒரு பாடுகள் வழியா செலுக்கிற ஜெபத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஆசை கேட்டா குழியில இருந்து என்ன செய்வார், என்னை தூக்கிடுவார். பேதுரு முன்னாடி நின்னாரு. பேதுரு ஆண்டவருடைய ரட்சனோட நினைச்சிட்டாரு. சரி, அவன் கேட்டான்னு கேட்காட்டான் தூக்குவார். அப்ப நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, ஆண்டவர் கூட இருக்காரு, என்னை தூக்கிடுவார். சரி, சங்கீதம் 30வது அதிகாரம் 9வது. இல்லம்மா 8 வாசகம். நான் குழியில் இறங்கையிலே, அப்ப குழியில் இறங்கி நான் செத்து போனானா வேஸ்ட் ஆண்டவரே, புழுதி உமா துதிக்காது. ஆனா நான் என்ன செய்வேன், துதிப்பேன். எப்ப துதிப்பேன், என்னை நீங்க யாரும் தூக்கி எடுத்தோன்னு நான் செய்வேன். அப்ப ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்ப பதில் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும், குழியில இறங்குவனாலும் வெளியில வந்தோன்னு அவரை துதிக்கணும். நான் என்னுடைய சர்ஜரிக்கு அப்புறம் என்னை ஆண்டவர் இந்த பாதையில் கொண்டு போனாலும் எத்தனை தடவை சாட்சியை சொல்லியிருக்கேன். அதான் ஆண்டோடைய நோக்கம். சரி, கீ வார்த்தை ஒன்றை மட்டும் பார்த்து இந்த செய்தி முடிக்கணும். கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே சங்கீதம் 31வது அதிகாரம் 14-15. நானோ, அந்த நானோ வித்த நானோ, மற்றவன் நான் வேற, நான் வேற. நானோ எப்ப நம்பி இருக்கேன், குழியில இறங்குறேன், என்னை கண்ணை மறைச்சிருக்கீங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு, சூழ்நிலை எனக்கு சாதகமாகவே இல்லை, என் ஆத்மா எங்க போயிட்டு இருக்குது, குழியில இருக்குது. அடுத்த வாசம் சொன்னேன், நான் சொல்றேன், என் காலங்கள் உமது கருத்தில் இருக்குது. எனக்கு 67 வயசு ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் பண்ணி எனக்கு தெரியுது, அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆனா நான் ஒரு சின்ன ஒரு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப இந்த செய்தியை நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறது தெரியுமா, எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. இது எனக்கு யார் சொன்னா அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ டாக்டர் புகழஞ்சி பாண்டியன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அவரு என்கிட்ட வந்தார், சர்ஜரியெல்லாம் முடிஞ்சிச்சு. டேய் கொஞ்சம் பரவத்துக்கு கொண்டு போகலான்னு ஆண்டவர் நினைச்சாரான். அதனால 3 வெசல் பிளாக் ஆயிடுச்சு, அதுவும் 90% பிளாக். இவன் பரவத்துக்கு கொண்டு வருவான், நல்லா தானே இருக்கான்னு நினைச்சாரான். பிறகு திடீர்னு யோசிச்சு பார்த்தாரான், இங்க வந்து சும்மா தானே இருக்கு போறான், இங்க செய்தி சொல்றான், வசனத்தை சொல்றான், நிறைய பேரை வழி நடத்தான். அதனால இவன் என்ன செய்வான், இருக்கட்டும்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாரான். அவர் சொல்றாரு, நான் சொல்லுறேன். அப்ப அவரு இந்த ஊழியத்தை செய்யறதுனால தான் நினைச்சத உயிரோடு. இப்ப காலங்கள் உமது கருத்து. ஆனா ஆண்டவர் ஒரு சில நேரம் உங்களை துதிக்கிறதுக்காண்டி உங்களை வச்சிருக்கிறாரு, அநேக நேரம் சாட்சியாகிறதுக்காக உங்களை வச்சிருக்கிறாரு. எவச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேம் உள்ள பிதாவே, அவங்க துதிக்கிறோம் ஐயா, நாட்டுடைய இதயத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை வைத்திருக்கிறது ஐயா. எங்களுடைய பாதைகள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ராஜா, எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிற ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சிறங்களுக்கு பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.